அதாவது பெங்களூர்ல இருந்து ரொம்ப அவுட்ரு, அதாவது மகாராஷ்டிரா பார்டரு. அங்கே வந்து குல்பர்கா ஷரீஃப் தான் அந்த ஊரோட பேர். முன்னாடி வாங்க. ஆனால் இப்போ பிஜேபி ஆட்சி வந்த பிறகு கல்பர்கின்னு வச்சிருக்காங்க. ஆமாம், அவருக்கு வந்து அந்த ஊரே அவர் தான். அவருக்கு காஜா பந்தே நவாஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. அவர் வந்து அஜ்மீர்ல உள்ள சர்க்கார் வந்து காஜா கரீபே நவாஸ், ஏழைகளுக்கு ராஜா. இவர் காஜா பந்தே நவாஸ் யேசுதாஸ் வந்து ராஜாவுக்கு ராஜா. அது அவரோட கும்ப செப்புனா இந்த கழுத்து வந்து பின்னாடி போயிடும். அவ்வளோ உயரமா இருக்குங்கிறீங்க. இந்தியாவில் வந்து இந்த கும்ப சவர் மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஸ்தானம் வந்து ரொம்ப உயர்வான ஸ்தானம். ஆமா, எல்லா தர்பார்லயும் வந்து விளக்கேறியும். இவருக்கு விளக்கெல்லாம் கிடையாது, டைரக்டா அல்லாட்டு இருந்து ஒரு ஒளி மட்டும் அவர் மேல படும். பகல்லையும் சரி இரவுலையும் சரி ரோஷினி, அதாவது ரோஷினா ஒரு வெளிச்சம் அவர் மேல இருக்கும். அது நம்ம பணம் காசு வச்சுட்டு போகணும்னு நினைப்போம், முடியாது. வந்தே நவாஸ் பாபா நீ வாடான்னு சொன்னா நம்ம ஃபக்கீரானாலும் நம்ம கூட்டு வந்துருவாரு, இப்படி வர வச்சிருவாரு. ஆமா, வர வச்சிருவாரு. அருமையான ஜியாரத்து. அதை முடிச்சுட்டு பாம்பே ஆஜியலி கடல் நடுவில் கடலுக்கு அது 2 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள போனோம். இது மட்டும் தான் மக்களுக்கு தெரியும். இது இல்லாம பாம்பேல இருந்து 2 மணி நேரம் ஆஜியலி பாபா வந்து ஏதோ வேலை நடக்குதாமல. ஆமா, வேலை நடக்குது, விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. அது இல்லாம வந்து பாம்பேல இருந்து 2 மணி நேரம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனோம். அங்க வந்து கண்டெடுத்து ஒரு தர்கான்னு சொல்லி மீனவர்கள் வந்து அந்த தீவுல எடுத்திருக்காங்க. அந்த தர்காவுக்கு போனா கப்பல்ல 3/4 மணி நேரம் போகணும். கப்பல்ல? ஆமா, ஆஜியலி கப்பல்ல 3/4 போனா அப்ப அவரும் கடலுக்கு நடுவுல இருக்காரு. அவர் யாருமே தெரியாது, அவர் பேர் அலிஷா பாபா. அலிஷா பாபா பயங்கரம். ஆமா, அதுவும் ஒரு ஜியாரத்து. அதே மாதிரி சேலத்துல இருந்து ஒரு வழி அங்க போய் டோங்கிரியில அடங்கிட்டாங்க. அவர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் டோங்கிரி தர்கான்னு சொல்லுவாங்க. டோங்கிரி அவன சேலத்துல இருக்கு. டோங்கிரி சேலத்துல இருந்து போன மகன் அவரு. தர்பார்ல போய் சேலத்துல இருந்து வந்து சொன்னா நம்மளை கண்ணியப்படுத்தி இது செய்வாங்க. அது மாதிரி பிரபல ஜியாரத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெரிய சர்க்காருங்க. டெல்லி கேட்டு போட்டோ போட்டீங்க. ஆமா, அந்த இதுக்கு போற வழியிலே இந்தியா கேட்டு அதெல்லாம் போட்டு வந்தேன் அதோட கிருபையில. இப்ப வரக்கூடிய மே மாசம் வந்து அஜ்மீர், பாம்பே, குவாலியர், டெல்லி திரும்ப 11 நாள் ஜியாரத்து டூர் போறேன். இது வந்து நாகூர் சாபுமார் கூட தான் போனீங்களா? நாகூர் சாபுமார் தான் முக்கியமானவங்க. ஆமா, அவங்க தான் தலைமை. திருச்சிக்கு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. திருச்சியில வந்து உங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த வரக்கூடிய மே மாசம் யாரெல்லாம் வந்து இந்த கோடை லீவுல வந்து ஜியாரத்து பயணம் நியத் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து எனக்கு ஆதார் கார்டு, அதோடைய பணம் என்னன்னு இப்ப நம்ம அந்த ஆடு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அது சொல்லுங்க. இந்த இடத்த வந்து பார்க்கணும். கண்ணு 2 பத்தாது. அல்லாவுடைய வழிமாறலுடைய சுற்றுப்பயணம், வழிமாறலுடைய ஒரு இதுன்னு சொன்னா அதுல வந்து தமிழக தர்காக்கள் பேரவை பொறுத்த வரைக்கும் அது முக்கியத்துவமா இருக்கும். ஆனா நீ இவ்வளவு ஒரு தைரியமா போயிட்டு வந்த பத்தியா, அது வந்து ரொம்ப பெரிய சமாச்சாரம். குடும்பம் இருக்கு, புள்ள குட்டிகள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லிங்க வந்து நீ போயிட்டு வந்தது. இதுல ஒரு விஷயம் என்ன தெரிவிக்கிறேன்னா, என்கிட்ட இந்த ஜியாரத்துக்கு போறதுக்கு ₹1 காசு கிடையாது. எனக்கு முழுக்க செலவு பண்ணி கொண்டு போனது நாகூர் சுல்தான் சாபு தான். அவருக்கு தான் என்னோட துவா. ஆமா, அவர் சொந்த சொல்ல வாட தம்பி ரொம்ப நேரம் உன்னோட கனவு இன்னும் பரக்கத்தை கொடுக்கட்டும். அதாவது காதலி பாபா பேரப்புல மூலமா என்ன அழைப்புல இல்ல அல்லாஹ் அவருக்கு சுல்தான் சாஹிப் இன்னும் பரக்கத்து கொடுக்கட்டும். ஆமா, இன்ஷா அல்லாஹ். இப்ப திரும்ப நாங்க இணைந்து வந்து மே மாசம் போட்டிருக்கோம். இது வந்து பார்க்க வேண்டிய ஜியாரத்து. குடும்பத்தோடயும் வரலாம், சிங்கிளா வரணும்னு வரலாம். அருமையான சாப்பாடு, தங்குறடம் எல்லாம் அருமையா தருவோம். எல்லா இடத்தையும் ஜியாரத்துக்கு உண்டான இடத்த நம்ம கொண்டு போவோம் அல்லாவோட கிருபையில. இது வந்து நீங்க நார்த்தில் வந்து இது பயணங்கள், வழிமாறக்கூடிய பயணங்கள், போய் அவங்களுடைய ஜியாரத்துகள் பண்றது, அந்த தர்காக்களுக்கு போய் பார்க்கறதெல்லாம் தொடரணும். அது எல்லாம் ஆமா 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 தொடரணும். எல்லாமே தமிழ்நாட்டில் நாங்க இது ரொம்ப முக்கியமா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது முக்கியத்துவம் வந்து எலும்பு துணி யாருன்னா நாகூர் சாபு, சுல்தான் சாபு. அவர் தான் எல்லா இடத்துலையும் கூட்டு போய் ஜியாரத் பண்ணி கண்ணியமா கூட்டு போயிட்டு பரக்கத்தா கூட்டு வந்து விடுறாரு. சரி சொன்னீங்களா? திருச்சி தபரான் பாஷா காஜே பந்தே நவாஸ் வந்து இங்க வந்திருக்காங்க. சர்க்கார் தாதாவை பார்க்க வந்திருக்காங்க. யேசுதாஸ் அவங்க இந்த இடத்த வந்து நான் மட்டும் பயனடையக்கூடாது, நம்ம பேரவையில் அனைவருமே இந்த ஜியாரத்துல பேரவையில வந்து சமுதாய சேர்ந்த சுந்தர் ஜமாத்தில் உள்ளவங்க எல்லாம் இது யார் யாருக்கு பார்க்க விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் போய் அவசியம். ஆமா, இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 நாள் டூரு. வழிமார்களுடைய ஜியாரத்துகள் தொடரணும்.
தர்காக்களை வந்து இங்கே உள்ள தர்காவில் அங்கே உள்ள நான் தர்காவில் வந்து எல்லா தர்பார்லையும் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து எங்க அண்ணன் வந்து தமிழக தர்காக்கள்னு தமிழ்நாடை வந்து கொண்டு வந்து கையில வச்சிருக்காங்க. ஆமாம் இப்போ அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நாங்க வரோம், வந்து தாதா ஜார்க்கண்ட் நாங்க சந்திக்கிறோம். ஏற்கனவே வந்து நம்ம தமிழக தர்காக்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு சமுதாயம் வந்து சங்கம் இருக்கு. அதோடு நம்ம இணைஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த மே மாசம் போறப்போ ஒரு மசூரா பட்டு அது ஒரு டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். இல்லை அவங்களெல்லாம் வந்து நம்ம குரூப் ஆல் இந்தியா குரூப்லேயும் சேர்த்து விடுங்க. இல்லை ஆல் இந்தியா குரூப்ல இருக்காங்க, அவங்க இருக்காங்க, காதிம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஆமாம் அதனால வந்து நான் அவங்களை வந்து நம்ம உருதுல பேசுவோம். நம்ம உருதுல நீங்க பேசுங்க, தமிழ்ல எக்ஸ்பிளைன் ஆமாம் பேசுவோம். அது இன்ஷா அல்லாஹ் உங்க நீங்களும் வரதுக்கு வாய்ப்பு பாருங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய பயணம் ஒலிமார்களுடைய பயணம் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஆமீன். ஆமா 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 உங்களுக்கு